ஒருத்தர் ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இங்கே நினைக்கிறேன்டா கேட்குதோ சவுண்டு கேட்குதோ தெரியல. என்னண்டா போன லைட் தண்ணிக்கு விழுதி போட்டு என்னண்டா கண்டிக்கு இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. கேமரா கொஞ்சம் இதான் வேலை செய்யுதுண்டா. இதுக்கு நீட்டாக வேலை செய்கிறது. நல்ல மழை வருது. இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. கண்டிக்கு வந்து 24 கிலோமீட்டர் இருக்குது. கண்டி போய் தம்புள்ள போய் போகணும். இங்கே மழை பெய்யாட்டி தானே நிற்காம ஓடுவேன். ஓகே ஃபோன் தான் அப்படியே நிற்கவே தெரியலை. வீடியோ வரையாட்டு போடுவேன். ஓகே பாய். திஸ் இஸ் மை சைக்கிள். ஓகே சுகர் பாய். அது வந்து புத்தரில் சிலி வந்துருக்குது. அங்கே இல்லை அங்கே தெரியலை. இருட்டுக்க தெரியலை. கண்டிக்கு வந்து இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது. என்ன சொல்கிறது, மழை தான் தூரிக்கொண்டேன். மழை வந்து வெஞ்சு கொண்டேன். எனக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே கண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்கான். கண்டி போய் அப்படியே நிறையா தம்பில் போய் அப்படியே எஃப்னா தெரியுங்க. நான் நடுவில் ஆண்ட்ரா பவுனியா கிளிநொச்சி எஃப்னா நாங்கள் உங்களுக்கு மெப்பில் ஒன்று பாருங்க. கண்டி காட்டுப்பதையில் தான் போகிறேன். ஓகே சூழல் கண்டிக்கணும் 19 கிலோமீட்டர் இருக்குது. அந்த வளைவுலாம் ரோடு இருக்குல்ல, இன்னும் வந்து கண்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது. முதல் 20 கிலோமீட்டர் இருப்பேன். அது மேப் வந்து திடீர்னு மாறி விட்டுது. வந்து கண்டிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குது. நீர்வீழ்ச்சி Head east on Colombo, Kandy Road toward Aliambawata Road. புத்தர் சிலை, புத்தர் அரச மரமா அதோட அதான் அந்த இங்கே வீடியோ அந்த மேலே ஒரு ரோட், அந்த வளைஞ்சு மேலே வந்த ரோட். இப்போ 2 பெண் நல்லா வளைஞ்சு வந்துட்டேன். இன்னும் வந்து 3 பெண்டு இருக்குது. 3 பெண்டு தாண்டினா அங்கால வந்து நேர் ரோடு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் கேமராவில் காட்டுற பாருங்க எந்த இடம் வந்து. இந்த இடம் தான் ப்ரோ. சுற்றுலா இந்த இடம் தான். புத்தரில் வெள்ளரிசி மரம் எல்லாம் கிடக்கு. எந்த இடம் வந்து தெரியலை. நான் கண்டா நீர்வீழ்ச்சி காட்டுறேன்னு சுற்றுலா பாருங்க. அதில் நீர்வீழ்ச்சி இருக்குது. ஆனால் இருட்டு அடிக்குது, அதனால தெரியல. ஓகே சுற்றுலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே நீ கண்டிக்கு வந்து இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வேண்டாம் மேப்பில் பாருங்க எந்த இடத்துல. இப்போ என்ன டைம்ன்ட்டு பார்த்தீங்கள்டா, என்ன டைம் கேமரா வீடியோ கேட்க வாக்கிலாம் கிடக்கு. செட்டிங்கில் மாற்றிட்டோம் போல். அங்கே நிற்கிது இந்த சைக்கிள் தெரியுதா? அங்கே இல்லை, இங்கே அந்த குட்டி லைட் ஒன்று தெரியுது. அதுதான் எங்கள் சைக்கிள். இந்த வளைவு ரோட்டிங்க. Continue on A1 for 11 kilometers. இந்த பஸ் லைட்டை பார்த்து கண்டுபிடிங்க. இப்படி இந்த வளைவு ரோட்டுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் 3-4 வளைவு இருக்குது. மெப் பார்த்தனா 19 கிலோமீட்டர் இருக்கு. இது மலை, நல்ல மலை. இது புத்தூர் சிலையோ முருகன் சிலையோ தெரியலை. நல்ல பெரிய மலை. இதுக்கு வந்து ஓடலாம் கிடையாது. அதனால் இந்த சந்தி மட்டும் நடந்து போயிட்டு கூட தூரம் நடக்கலாது. இந்த சந்தி மட்டும் நடந்து போயிட்டு அங்கால கூட போகிறேன். யாருங்க எவ்வளோ வேண்டு இன்னும் கிடக்கு. இன்னும் மேலே விடாதுங்க. இது வந்து ஓவரான இது அப்படியே எப்படி சொல்கிறது, 92 ஒரு 65 வாயில் நிற்கிற மாதிரி டவுலங்க தானே. இங்கே பாருங்க, இதான் மந்தவாய். எப்படி வளைய வேண்டாம். இதுக்கே வந்து ஓடையில கஷ்டம். கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் நடந்தால் நான் குறைஞ்சி ஓடுவோம். அதனால நடக்குதுண்டா. பாருங்க எவ்வளோ வெள்ளம் உண்டு. மலையில் இருந்ததோ பஸ்ஸு எனக்கு இடிக்கிற மாதிரி தான் வருது. ஆனால் அதால் போகுது தெரியலை. இது வந்து தம்பள்ளைக்கு வந்து 92 கிலோமீட்டர் இருக்குது. கண்டிக்கு வந்து 19 கிலோமீட்டர் இருக்குது. இது வேறு வந்தவா இந்த பைக் போகுது தெரியுது. இன்னைக்கு கிட்ட கார் அல்லது லொரியெல்லாம்
இதில் வந்து என்னென்று சொல்கிறது, ஒரு பெரிய வானம் வந்து வருது, பார்த்து தான் போகணும். இது ஒரு நல்ல பெரிய வளைவா. ஒரு டவுட் உண்டு, மேலே லோரி நின்று ஒரு வேளை ஷார்ட் வராமல் நின்றா உருண்டே வந்துடும். அந்தளவுக்கு பெரிய நல்ல. ஓகே, ஒரு நாள் ஓட போகிறோம். ஓரளவுக்கு நேரம் மாதிரி வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா என்ன சொல்ல போகிறேன்னு தெரியும், ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அந்த மேலே கீழே என்ன மலை மேலே வந்துட்டு வந்துக்கிறேன். நான் கீழாண்டு வகைக்க தெரிஞ்ச அந்த சிலை வந்து வந்துட்டான். நடக்கிறேன்ட்டு தான் பேர் வழியே ஏதோ இதுகள் எப்படி சொல்கிறது, உருண்டெல்லாம் நடக்கலை, நடக்கிறது ஸ்பீடு தான். ஓகேவா? சைக்கிள்லாம் கண்ணுக்கு தெரியல பாரு. இந்த பஸ் லைட் இப்போ தெரியுதா? இந்த பஸ் போகிற வாங்க தருங்க, அப்படியே போய் அதுக்கு இல்லை அப்படியே அந்த எப்படி சொல்கிறேன், ஒரு எஸ்ஸாண்ட இது இருக்குல்ல, அது அப்படியே பாம்பு போனதோட அப்படியே நல்லா வளைஞ்சு வரும். இந்த காருங்க வளையிற இதப்பாக விஷரா கிடக்கு தெரியுமா? இது வேறு யாருன்னு தெரியல. புத்தரா தான் இருப்பார். நான் வெள்ளர்ஸ் மரம் பக்கத்தில் இருக்கு. இப்போ என்னென்ன இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து மேலே வந்து ஏறிட்டேன். ஓடையெல்லாம் கிடந்தது, அப்போ நடந்து தானே இருந்தது. சைக்கிளையும் கொண்டு இல்லை. Turn right toward Kaduganawa Potapitia Road, B173. கிடக்கு கண்டிக்கு 16 கிலோமீட்டர் இருக்கு. ஓகேவா? கண்டி வந்து நேராக போகணுமா? ஃபோனில் சார்ஜும் போது அங்கே கடையில் ஏற்ற கொடுத்ததுக்கு Turn right onto Kaduganawa Potapitia Road, B173. போகிறோம். இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இடையில போவோம். இன்றைக்கு நான் சொல்கிறது வந்து நிற்காம விடுறது, அதுதான் நான் இன்றைக்கு சொல்கிறேன். கலைக்கு வேண்டெல்லாம் கவுண்டில் கிழிக்கக்கூடா, மலையேறு நேருங்கன்றாலும் கிடைக்கும். ஓகே, அவர் சைக்கிளையும் கொண்டு நடந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் பள்ளம். இந்த இடத்துல தான் தெரியலை. ஏதோ மெனிக் லைன் இங்கெங்கே கடையில் இருக்கோ இல்லையோ, ஆனால் லைனுக்கு பாரு இல்லை. இங்கே வேணும் இந்த பேர் தெரிஞ்சா சொல்லுங்க சொல்லுவார். தெரியலை இந்த இடத்துல பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனால் இந்த இடத்துனால பக்கத்தில் வர சும்மா அந்த மாதிரி இருக்கும். பட் நேரம் தாங்க, நான் நின்றுலாம் தெரியல. நின்று வந்தால் காலை இல்லாமல் போயிடும். அதனால தான் நிற்காமல் ரன்னிங் ஏறி உலக்கி எல்லாம் விலையும் தாண்டி கண்டி வந்தாச்சு. ஆனால் இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு 5 கிலோமீட்டர் இருக்குது. சரியா? பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு சார்ஜ் போட சார்ஜை போட்டுட்டு நம்மளுக்கு ஒழிக்கு தானே இல்லது. சார்ஜ் அப்படி போடலாம்டா. அப்படியே நம்மளுக்கு போனால் அது அனுராதோட இங்கே தெரியும் தானே இடங்கள். வவுனியா, கிளிநொச்சி, கருதுத்துறை, திருவள்ளுவர். இந்த ட்ராவலிங் பிடிச்சிருந்தா ரீபோட்டிங் தான் தெரியாது. பார்க்க பிடிக்கா. கோயில் தெரியுமா? கோயிலுங்க என்ன சொல்கிறேன், கோயில்னா போகிறோம். சரியாக போகிறோம். இது நல்லா பள்ளம் இல்லை, பிரேக் இல்லை. நல்லா ஆள் ஓடுறோம். ஆனால் அந்தளவு வெள்ளத்தையும் கொஞ்சம் குறைவு தான். இப்படியும் ரோட் ரொம்ப ரசீதி எல் மாதிரி தெரியுது. 90 ரூபாயில் திரும்பி ரோட். அதுவும் ஸ்பீடாக வந்து வருது வாகனம் பஸ்ஸா இந்த வேலை அவ்வளோ தூங்குறோம். இன்றைக்கும் ஒரு வாகனம் வருது, கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி சொல்கிறேன். வண்டி வந்துட்டோம். மலைக்கு மேலே வாங்குறது நல்ல ஸ்பீடெலாம் போய் முடியும் சைக்கிள்.
பேர் எனக்கு தெரியல, நான் தெரியல, அதிலே காட்டல. கோயிலில் போகிற மாதிரி தாங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கோ, எனக்கு தெரியாது. கண்டியில் இருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கு, இது கண்டி தான். யார் ஸ்ரீலங்கன் 8 டைலர்ஸ் இன்னும் அழுகி கிடக்கு வாசிக்க நிற்கிறது. அந்த வல்லத்துக்கு ஏற்ற மாதிரி மேடு வந்துட்டு அதனால மலைக்கு மேலே இப்படி தான் ரோட்டு போட்டாங்களோ இருக்கல இவ்வளோ தூரம். அது சரி அப்படியே அந்த சந்தி வாங்கினா திடீரெண்டு நாய் உரைச்சி விட்டு தேசிய சேமிப்பு வங்கி இதெல்லாம் மேலே பகலில் வந்திருந்தா தட்டப்படி, ஆனால் நின்று வரும். அதுக்காண்டி தான் நிற்க முடியும். ஏன்னா நின்றா வந்து காலில் வார பிரச்சனை இல்லை, நின்றா கால் வந்து ஓரா அதை படிக்கும். அதனால தான் இது நல்லா மழையாச்சு. பஸ்ஸெல்லாம் அப்படி தான் போது வந்து எனக்கு தெரியல. ஏண்டா இப்போ டிப்பர்கள் வந்து இதால் வருதுண்டா உடனே திருப்பிடால. இதில் வந்து ஒரு முச்சந்திரைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் மேப் வந்து குள்ளே தானே கிலோமீட்டர் படி பார்த்தா என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டினது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டுது. ஆனால் ரூட் வந்து அதே ரூட்டால் தான் பாரு. இது இல்லை அந்த போட்டோவில் போட்டிருக்கிறது சரி. கண்டிப்பாக வந்து இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. மேப்பில் வந்து என்னன்னு சொல்கிறது, கிலோமீட்டர் குறைவாக காட்டுதோ கூடவாக காட்டுதோ யாருக்கு தெரியும். இல்லை இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதால தான் போகணும். Head southeast on Colombo, Candy Road, Colombo Road. In 150 meters, turn left onto Colombo, Candy Road, Candy Road. இதெல்லாம் முச்சந்திதான் வந்து இல்லை நிறைய செஞ்சிருக்கா. ஓகே சுருவால் கண்டி வந்தாச்சு. இப்போ கண்டி பேராதனை பூங்காவுக்கு வந்தாச்சு. விசிஷ்ட பேராதனை பூங்காங்க அதுலேயும் போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்னா 434 கிலோமீட்டர். அதில் சுற்றி மொத்தம் இல்லை நிற்கலாமன்னு தெரியல, ஆனால் பாதை கிடைக்கு நிற்கலாமன் கிடைக்கு. ஓகே சுருவால் கண்டி வந்தாச்சு. அதுக்கு இது திஸ் இஸ் மை சைடு. கண்டி வந்தாச்சு. பேராதனை இதான் வந்து பேராதனை பூங்கா. ஏண்டா அதில் லைட் இல்லை அதனால் தெரியலை. ஓகே நீ வந்து தம்புள்ள போய் இல்லை கண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தம்புள்ள போய் அங்கே எங்கே அன்றாதூரை அவனியா கிளிநொச்சி சுருவேலை. இப்போ எங்கேன்னு சொல்கிறது தம்புள்ளைக்கு போய்கொண்டிருக்கிறேண்ணா. மாதள ரோட்டால் தம்புள்ளைக்கு போய்கொண்டிருக்கிறேன். என்னண்டா ஒருத்தர் 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இங்கே கப்பி இங்கே ஆள்லாம் ஆளை கூட்டிக் கொண்டே போகலாம் போல இருக்கு. அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா நைட் இருக்க பக்கத்துலாம் படுத்திருந்தேன் நான். கிளப்புறோ கூட்டிக் கொண்டு போக ஆசையாக தாங்க. என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நல்ல நாய்க்குட்டி குட்டி இல்லை ஓரளவு வளர்ந்த நாய்க்குட்டி. ஓகே சுரல் பாய் விட்டுட்டு தான் போகணும், பிற வழி இல்லை. எந்த இடம் வேண்டா இடத்தின் பேர் தெரியலை, ஆனால் ஒரு புத்தர் சிலை ஒன்று இருக்கு. விஹார் ஓகே சுரல் பாய் நிற்கிறான்டா. மாத்தலை தான் போய்க்கு நிற்கிறேன். அதான்டா புதுப்பதையால் போனால் வந்து
மாவட்டம் வந்து கூடுமில்ல அதுக்காண்டி தான் மாத்தலையால் போய் தம்புள்ளையால் போய் அங்கால ஒரு இடம் கொண்டு பார்த்து வச்சுருக்கேன். அங்கேயும் போயிட்டு அங்கால அப்படியே போச்சு. ஓகே என்ன ரெண்டுன்னா மாத்தலைக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. மழை வந்து எப்படி இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மலையாண்டபடியாக நடந்து போய் கொண்டு நிற்கிறேன். எந்த இப்போ காலமையில் ஆள் மீது ஓடையில் அது கல்முகிலெல்லாம் அதில் ரோட்டுக்குள்ளால வந்து தண்ணி படித்து வருது. ஒருவேளை ஊட்டி இருக்கா இல்லை இதாண்டு தெரியலை. ஓகே இன்னும் மாத்தலை வந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. மாத்தலை போய் டம்புளில் போய் அங்கால அன்றாதபுரம் அங்கால பக்கத்து ஏரியாவுக்கு போய் அடுத்தது வவுனியா கிளிநொச்சி ஜப்னா அதோட ட்ராவலிங் முடிஞ்சு. பார்க்கவே தெரிஞ்சிருக்கு. மாத்தலைக்கு இன்னும் 6 இதால் போனா 7 அதால் போனா 6. என்னண்டா மாத்தலை போயிட்டு அப்படியே தம்பளை போயிட்டு அந்த எல்லா வீடியோன்னு சொன்ன வச்சான். அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு போகிறது எப்படியும் இண்டையோட ட்ராவல் முடிஞ்சிடும். அப்படியும் நான் தெரிஞ்ச வரைக்கும் இதை ஒரு 2 மணிக்கு கிடக்கு பள்ளத்தாலையும் மாத்தலை வந்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ரோட்டு வளைஞ்சு இப்படி ஏன்னா இந்த சின்ன பாம்பு வளையும் இல்லை பக்கத்துலையா அப்படி இப்படி 50 மீட்டருக்கு ஒருக்கா இங்கே இப்படி சடி 2 90 ரூபாயில் அடுத்து 50 மீட்டருக்கு ஒருக்கா சடி 2 90 ரூபாயில் சும்மா அந்த மாதிரி இருக்குது. அந்த சின்ன இதுகளெல்லாம் போயிட்டு அதில் வந்து வீடியோ எடுக்கிறாம கிடந்தது. ஏன்டா சைக்கிள் ஓடிக்க வந்து வீடியோ எடுக்கிறாம கிடந்தது. ஏன் ரோட்டானுங்க மாறிக்கிட்டு கவுண்டா சரி இவ்வளோ போகுது அப்படியே.
தம்புளைக்கு வந்து 24 கிலோமீட்டர் இருக்குது. சைக்கிள் வந்து லைட்டாக இருக்குது. போல்ஸ் வந்து லைட்டாக சத்தம் இருக்குது. தம்பளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 24 கிலோமீட்டர் இருக்குது. அந்த காட்டு போகணும். பெரிய ஆளும் பெரிய மரங்க. கிளம்புங்களெல்லாம் இங்கே பக்கம் இங்கே சைடு வந்து ஆளும் ஓவராக இருக்குது. அங்கே சைடு நீங்கள போயிட்டு வவுனியா போயிட்டு கிளிநொச்சி கொடியாகும் பார்த்துக்கிறேன். எவ்வளோ ட்ராவலிங் இருக்குது தமிழில் போட்டியா? ஓகே, அதான் அந்த வாதை. இப்போ நான் தொடக்கத்தில் இருந்து சொல்கிறேன் என்னென்னா பருத்துறையிலேருந்து கொடியாமம் வந்து கொடியாமத்திலேருந்து கொடியாமத்திலேருந்து பரந்தன்லேருந்து கிளிநொச்சி வந்து வவுனியா வந்து நடக்கு. வவுனியா வந்து அன்றாதபுரம் வந்து குருநாள் வந்து இந்த குருநாள் குருநாள் வந்து அப்படியே கொழும்பு போனேன். இப்போ கொழும்புலேருந்து எங்கே கொழும்புலேருந்து எங்கே வந்தேன் நானே மறந்து ஓட்டேன். ஓகே, நீ மேப்பை பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து தம்புள்ளையில் இருக்கிறேன். நீ அடுத்தது வந்து இப்போ தான் சொன்னேன் அந்த அன்றாதபுரம் இல்லை, அன்றாதபுரத்து பக்கத்தில் மீந்தலை அடுத்த வந்து வவுனியா. சரியா? எத்தனைண்டா 212 கிலோமீட்டர் இருக்கு எஃப்னாக்கு. சரியா? இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சா அது மறக்காம ரீபோஸ்ட் பண்ணி லைக் போட்டு விடுங்க. அதோட மீந்தலை இன்னும் வரையில மீந்தலை வந்து அவங்கள மதவாச்சி வவுனியா கிளிநொச்சி வந்து கிடக்குது. சரியா? In 200 meters, at the roundabout, take the third exit onto Kandy Road. வவுனியா டவுன் தாண்டியாச்சு. நீ அடுத்த கிளிநொச்சி டவுன். நீ மாங்குளம் காட்டு போத. அதான் இது இங்கேண்டா புளியங்குளம். இன்னும் கிளிநொச்சிக்கு வந்து 63 கிலோமீட்டர் இருக்கு. நான் இன்றைக்கிட்ட இங்கே தங்கினான்டா வவுனியா பஸ் ஸ்டாண்ட். ஓகேவா? இன்னும் கிளிநொச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ அறிவியல் நகர் தாண்டியாச்சு. இல்லை, குருவண்டி தாண்டியாச்சு, அறிவியல் நகர் தாண்டியாச்சு. குருவண்டியில் ஒரு அண்ணாண்ட கடையில் கொஞ்சம் சார்ஜ் ஏற்றினது, அதனால் ஒரு 28 சார்ஜ் இருக்குது. வீடியோ வந்து எடுத்து கொண்டு தான் போகிறோம். அதுக்கு சார்ஜ் ஓகே. கோல் கதைக்குத்தான் சார்ஜ் கொஞ்சம் கூட விட்டுறேன்டபடியா கோல் கதைக்கு பழச்சிக்கு வந்து 5 கிலோமீட்டர் இருக்கு. எந்த இடம்? இந்த ஆணையரவு தாண்டியாச்சு. ஆணையரவுக்கும் பழச்சியும் இடப்பட்ட இடம். இப்போ சரியாக 2 ஹால் நல்ல வெயில. இன்னும் பழச்சி இதான் கடைசி வீடியோ. ஏனென்றா பழச்சி வந்து
பழச்சி எக்கச்சி அதுக்கு வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. கொடியாமத்துக்கு 23 கிலோமீட்டர் இருக்குது. பருத்தித்துறைக்கு 43 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேவா? எப்படியும் 43 சரியா 2 மணி நேரத்தில் பருத்தித்துறை போயிடலாம். பேரெல்லாம் நல்லா பேஞ்சிட்டு கையை விட்டால் பக்து நல்லா யாது. எப்படியும் கொடியாம டவுனுக்கு வச்சு லைட்டாக சின்ன திருத்தம் சைக்கிளை திருத்தி கொண்டு போவேன். அவ்வளோ என்ன ஒரு குட் நியூஸ் அண்டா, இன்னும் பருத்தித்துறைக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எங்கே நிற்கிறேன்டா, கொடியாம டவுன் வந்து தாண்டியாச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா பரணி அடுத்தது மண்டிய பெட்ரோல் செட் அந்த ரோட், அப்படியே கிராமக்கோடு இல்லை, அப்படியே பருத்தித்துறை டவுன், அப்படியே ஹோம். ஓகேயா? இன்னும் 14 கிலோ இப்போ வந்ததுக்கு எப்படியும் 13 கிலோமீட்டர் வந்துருக்கணும். எப்படியும் இந்த 13 கிலோமீட்டர் தான், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். வீட்டை வந்தாச்சு. ஒரு 8:30க்கே வந்துட்டேன். வீட்டை குளிச்சு வெளிக்கிட்டு என்ன உண்டு இதுண்டா, நாளைக்கு வந்து பள்ளிக்கிறோம். நாளைக்கு பள்ளிக்கிறதுல அட்மிஷன் செய்யா. இன்றைக்கி அட்மிஷன் தான். நாளைக்கு ஒரு நாள் தங்கி முடிக்கலாம், பிந்தி முடிக்கலாம் வேண்டா. நாளைக்கு வந்து அட்மிஷன் எடுக்கலாம். ஓகே, அதான் கடைக்கு போய் டை அழிச்சிட்டு முடியையும் வெட்டிட்டு இருக்கின்றேன். ஓகே, அதோட எந்த பள்ளிக்கூடம் கேட்கக்கூடாது. கமெண்டில் சொல்கிறேன். கமெண்டில் சொல்லுவாங்கல்ல என்ன தெரிஞ்ச வடியாங்க. எந்த பள்ளிக்கூடம் என்ன தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ சூழல். ஓகேவா? பாய். ஓயலண்ட வழியாக தான் நாளைக்கு அட்மிஷன். இந்த அட்மிஷன் என்ன நாளைக்கு பள்ளிக்கூடத்தை சேர போகிறேன்லாம் கேட்கக்கூடாது. நாளைக்கு 6ஆம் தேதி ஓயல், அதான் அட்மிஷன். ஓகேவா? வணக்கம், நான் தான் உங்கள் ட்ராவலிங். இதோ என்னென்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னென்னா, இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த ஆட்களுக்கு நன்றி. கூடுதலான ஆட்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துருப்பினோம். பொறுமையாக பார்த்தாக்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்துப்பினோம். அப்படி பார்த்தா இந்த கடைசியாக வர வீடியோ கட்டாயம் பார்த்துருப்பினோம். பார்த்தாக்களுக்கு நன்றி, தேங்க்ஸ். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணிவிடுவோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய். நான் தான் உங்கள் ட்ராவலிங் இது. அதோட இலங்கையில் ட்ராவலிங் எங்கேயாவது பண்ணணுமெண்டா நீங்கள் கமெண்டில் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராவலிங், அதாவது சைக்கிளான் தனியாக தான் ட்ராவலிங் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு பிடிச்சிருந்தா கீழே நம்பர் போட்டு வரேன், கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் நிற்பேன், அல்லது நார்மல் கால் நம்பர் வரல. நான் வந்து இலங்கை. கால் பண்ணுங்க. ட்ராவலிங் வேறு சைக்கிளில் மட்டும்தான். ட்ராவலிங் வேறு பிடிச்சிருந்தா வாங்க. ஓகேவா? பாய். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினை எடுத்துக்கோங்க. ஓகே.